வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசீர்வாதில் வந்து ஸ்வஸ்தி அப்படின்னு சொல்கிற நெய் தான் எடுத்துருக்கோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். அந்த நெய்யில் வந்து கொஞ்சோண்டு என்ன வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீஃபண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ரீஃபண்ட் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சரிதா? அன்னாச்சி பூண்டு, பட்டை, ஒரு 3 கிராம்பு, இந்த மாதிரி ஒரு 3 கிராம்பு வந்து நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம். பிரியாணி இலை வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வந்து 1 + 2 இலை போட்டுருவோம் பாதியாக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஃபஸ்ட்டு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா அப்போ வந்து போடுறாரு. ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபஸ்ட்டு போட்டுருக்கோம். ஏன் உப்பு போடுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உப்பு போட்டுட்டோம்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வந்து வதங்கும் உப்பு போடுறதுனால. அதனால் ஃபஸ்ட்டு உப்பு போட்டுருவோம். நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து நல்லா வதங்கணும். வதங்கிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்பவுமே நாங்கள் அரைச்சி தான் போடுவோம். ஆனால் இப்போ இந்த வாட்டி வந்து ரெடிமேடாக வாங்கிட்டேன்னா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வந்து அரைக்கிறதுக்கு டைம் இல்லை. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நமக்கு வந்து பச்சை வாசனை போயிடுச்சு. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலாம், இதோட கொஞ்சோண்டு தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து பச்சை மிளகா போட்டுக்கலாம். தக்காளி ஆல்மோஸ்ட் போட்டுட்டோம். பச்சை மிளகா போட்டு அதிகம் நல்லா வதக்கிடுவோம். புதினா நம்ம கழுவி வச்சிருந்தோம் இல்லையா, ஸோ புதினா தெரியுதா போனி? புதினா வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். ஓகே, கொஞ்சம் புதினா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம வந்து கலரிட்டு போடும்போது இன்னும் நல்லா இருக்கும். அந்த ஸ்மெல் வந்து நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ கொஞ்சம் புதினா வச்சிடுறேன். ஆச்சியில் வந்து வெறும் மிளகாத்தூள், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கரம் மசாலா வந்து எடுத்து வச்சிருக்கோம். இது வந்து எப்பவுமே நாங்கள் பேக்கெட்டில் வாங்கினால இந்த மாதிரி வந்து ஒரு சீல்டு பேக் பண்ணி வாங்கி வச்சிருக்கோம். ஸோ அதை போட்டு தான் நாங்கள் வந்து எப்பவுமே பேக் பண்ணி எப்பவுமே காற்று போகக்கூடாதுன்றதுனால ஃபர்ஸ்ட் வந்து கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து வெறும் மிளகாத்தூள் ரொம்ப கொஞ்சம் பின்னாடி போடுங்க. ஓகே, கர்ட் ஊற்றிக்கலாம். இது பண்ணிட்டு இல்லையா, அந்த ப்ரானை வந்து நம்ம வந்து இதில் வந்து போடுறோம். தண்ணியே ஊற்றல, ஆனால் வந்து தண்ணி பார்த்தீங்கன்னா இறால் வந்து எவ்வளோ விட்டுருக்குன்னு பாருங்கள். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல தண்ணி ஊற்றிடுவோம். 2 காப்படி அரிசி எடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு 4 காப்படி தண்ணி. ஃபர்ஸ்ட்டு இது பாருங்க, காப்படினா என்னென்னா இதுக்கு காப்படின்னு எனக்கு எதுக்கு சொல்கிறாங்கன்னு தெரியாது. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு காப்படி தண்ணி ஊற்றுறோம். சொன்ன என்ன பண்ணுறீங்க? கொஞ்சம் கலர்னு ஆசைப்பட்டாங்க. இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டோம் இல்லையா. ஸோ இப்போ திரும்ப அகைன் தட்டை போட்டு நம்ம மூடிடுவோம். திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அரிசி அதில் போட்டுருவோம். ஓகே, A few moments later. ஓகே, இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. தட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஓ சூப்பர், நல்லாவே கொதி வருது. இப்போ வந்து சிம்மில் வச்சுட்டு அரிசி போட்டுக்கணும். ஓகே, சிம்மில் வச்சுருவோம். இப்போ வந்து பௌர்ணிதா வந்து அரிசி கொஞ்சம் போட போகிறாங்க. ப்ராப்பராக பொறுமையாக போடுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து அரிசி போட்டுட்டோம். அரிசி போட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொதி வரும். கொதி நல்லா வந்து எடுக்கும்போது அதை உரம் எடுக்கும்னு சொல்லுவாங்க. அது எடுக்கும்போது எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த புதினா இருக்கு இல்லையா, நம்ம எடுத்து வச்சு இந்த புதினாவை லாஸ்ட்டாக தூவி விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டோம் அப்படின்னா எக்ஸாக்டாக நம்ம பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். சரி, ஓகே, நம்ம வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஸ்டேடியம் டூ பார்க்கலாம். மூடி எடுத்துட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வருது. இப்போ நீங்கள் காட்டுங்க. இப்போ இதை வந்து மூடிடலாம்.
அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால்